மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புறீங்க? ஆமென். நீங்க பின்பற்றி வர விரும்பும் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் உங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கிற கவனிங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? வேலைக்கு சொல்றேன், பயப்படாதீங்க. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். பிறகு என்ன பண்ணணும்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசுங்க சொல்றாரு. இப்ப சிலுவை காட்சி மைண்ட்ல வருது. இயேசு சிலுவை சுமந்து இழுத்துட்டு போனாரு பாருங்க, அது மாதிரி இப்ப நீங்க இழுத்துட்டு போன்ற மைண்ட் என்ன செய்யுது உங்களுக்கு? என்ன அவர் பயப்படாதீங்க, அப்படிலாம் நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், இழுத்துட்டு போக வேணாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது அவன் தன்னைத்தான் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். பிறகு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு காரியத்தையும் பாருங்க, நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், கவனிங்கள். முதலாவதாக தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதை நாம் பார்ப்போம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எல்லாரும் சொல்லுங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று. இந்த சிலுவை என்பது எதை குறிக்கிறது? இந்த சிலுவை என்பது எதை குறிக்கிறது? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சிலுவை என்றால், நல்லா கவனிங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கிறிஸ்தவ வட்டாரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலுவை என்றால் வியாதி, துன்பம், கஷ்டம், வேதனை, தரித்திரம், இவைகள்தான் சிலுவை, இவைகள்தான் சிலுவை. இந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்றால் இவைகள் நம்முடைய சிலுவை கிடையவே கிடையாது. இந்த சிலுவையை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? இந்த சிலுவையை அவர் சுமந்து தீர்த்துட்டார். எந்த சிலுவைய? இந்த வியாதி என்கிற சிலுவைய, இந்த துன்பம் என்கிற சிலுவைய, கஷ்டம் என்கிற சிலுவைய, வேதனை என்கிற சிலுவைய, தரித்திரம் என்கிற சிலுவைய யார் சுமந்து தீர்த்துட்டா? இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. எனவே பாருங்க, இவைகள் நம்முடைய சிலுவை கிடையவே கிடையாது. இந்த சிலுவை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது, அவசியம் இல்லை. ஆமென். நன்றாக யோசிச்சு பாருங்க, அவர் சுமந்த சிலுவையை நாமும் சுமக்க வேண்டும் என்றால், அப்ப அவர் எதற்காக சுமந்தாரு? அவர் எதற்காக? இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க என்ன என்ன போதிச்சு வச்சுட்டாங்க. அவர் சிலுவை சுமந்தார் இல்லையா, நீ சிலுவை சுமக்கணும். என்ன சிலுவை சுமக்கணும்? வியாதி என்கிற சிலுவையை சுமக்கணும், தரித்திரம் என்கிற சிலுவையை சுமக்கணும், வேதனை என்கிற சிலுவையை சுமக்கணும். எப்படி போச்சு வச்சுட்டாங்க பாருங்க. இந்த சிலுவை யார் சுமந்து தீர்த்துட்டா? இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டா. இந்த சிலுவை அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப கவனிங்களே, அவர் சுமந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்றால், அப்ப அவர் எதற்காக சுமந்தாரு? அவர் சுமந்தது வீணா போச்சா, அல்லது அவர் சரியா சுமக்கலையா? எத்தனை விளங்குது? இவங்க சொல்றாங்க இல்லையா, சில கிறிஸ்தவங்கள்லாம் நம்ம சிலுவை சுமக்கணும், சிலுவை சுமக்கணும். எந்த சிலுவைன்னு கேட்டா, வியாதி என்கிற சிலுவை. வியாதி கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு, இந்த சிலுவை என்ன செய்ய நீ சுமந்துதான் ஆகணும். அப்ப அவர் சுமந்தாருங்க, அப்ப அவர் சரியா சுமக்கலையா? அப்ப அவர் சுமந்து வீணா போச்சா? அவர் அறவுரை சுமந்து பாதி வச்சுட்டு போயிட்டாரு, நீ சுமந்துக்கப்பான்னு அமைதியாயிட்டீங்க. கவனிங்க, வியாதியை அவர் சுமந்து விட்டார் என்றால், பிறகு நான் எதற்காக சுமக்க வேண்டும்? நானும் சுமக்க வேண்டும் என்றால், அப்ப அவர் வியாதி சரியாக சுமக்கவில்லையா என்பதை பார்க்க கொஞ்சம் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். எனவே பாருங்க, அவர் எதையெல்லாம் சுமந்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென். நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவர் என்ன செஞ்சாரு? அதெல்லாம் சுமந்துட்டாரு. கவனிங்க, பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இதை எந்த விசுவாசியும் சுமக்க முடியவே முடியாது, சுமக்க கூடாது. ஆமென். பாவத்தை எத்தனை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப யாரு என்ன செய்யல? சுமக்கல. சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே
கிடையாது. ஏன்? அவர் என்னுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். வாசிப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிற எல்லாரும் கவனிங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாமே. யாருங்க? அவர் தாமே தமது சரீரத்திலே. யாருடைய சரீரத்திலே? அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். எங்கே சுமந்தார்? சிலுவையிலே சுமந்தார் என்று திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்துட்டாரு. எனவே அந்த பாவத்தை இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென். அது மாத்திரமல்ல, தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இதையும் இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் நிமித்தம் தரித்திரரானாரே? உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்ப நம்முடைய தரித்திரத்தை யார் சுமந்துட்டா? கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எங்கே சுமந்து தீர்த்து விட்டார்? கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இந்த சிலுவையை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. பாவம் என்கிற சிலுவை நம்ம சுமக்க வேண்டியது அவசியம் கிடையாது. தரித்திரம் என்கிற சிலுவையை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, வியாதியை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இதையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வாசிப்போம் மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். எங்கே சுமந்தார்? சிலுவையிலே சுமந்தார். எனவே பாருங்க, வியாதி என்கிற இந்த சிலுவையை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. விளங்கணுங்க, சத்தம் வராமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஆகவே பாருங்க, அவர் எதையெல்லாம் சிலுவையில் சுமந்தாரோ அதையெல்லாம் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நல்லா கவனிங்க. அது மட்டும் இல்ல, பாவத்தையும் வியாதியையும் நோயையும் தரித்திரத்தையும் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளலாம். ஆமென். அது இன்றைக்கு நம்ம ஜெயிக்கலாம். பாவத்தை நம்ம ஜெயிக்கலாம், நோயை நம்ம ஜெயிக்கலாம், தரித்திரத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். வியாதி என்ன செய்யலாம்? நம்ம ஜெயிக்கலாம். அப்பேற்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பாருங்க, சத்தியவேதம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னாரே, இது என்ன சிலுவை? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வர்றேன், தன்னைத்தானே வெறுத்துனா வர்றேன், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, இது என்ன சிலுவை? இது எந்த சிலுவை? கவனிங்க, இது எந்த சிலுவை என்றால், அல்ல ஆழமா கவனிங்க, நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய விருப்பத்தை, நம்முடைய சுய ஆசைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்ய தீர்மானிக்கிறோமே, அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். எத்தனை விளங்குச்சு? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த சிலுவை என்பது எந்த சிலுவை? நல்ல கவனிங்க. நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய விருப்பத்தை, நம்முடைய சுய ஆசைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்ய போகிறேன் என்று தீர்மானிக்கிறோமே, அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதாகும். ஆமென். கவனிங்க, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அனுதினமும் நான் தினமும் சாகிறேன் சொல்றாரு. ஐ டை டெய்லி, நான் தினமும் சாகிறேன் சொல்றாரு.
வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:31 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். நான் அது எப்படி அனுதினமும் சாக முடியும்? விளங்குச்சு? இங்க சொல்றாரு இவரு, நான் அனுதினமும் சாகிறேன்னு சொல்றாரு. அது எப்படி அனுதினமும் சாக முடியும்? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நம்ம ஆட்கள் சொல்ற சாவு வேற, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற சாவு வேற. கவனிங்க, அனுதினமும் சாகிறேன் என்றால் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய விருப்பங்களை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய ஆசைகளை கீழே வைத்துவிட்டு, தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்ய போகிறேன், அதற்காக வாழப் போகிறேன் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அனுதினமும் சாகிறது. அதுதான் அனுதினமும் சாகிறது. இதுதான் பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். எத்தனை விளங்கிருச்சு? ஆமென். கவனிங்க, இது பாருங்க, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது. இது நம்முடைய சரீரத்துக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது, வலிக்கத்தான் செய்து. ஆனாலும் கூட நம்முடைய சுய சித்தத்தை தினந்தோறும் சாகடித்து தேவனுடைய சித்தத்தை செய்ய தீர்மானிக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் தினந்தோறும் சாகிறேன் என்று. தினந்தோறும் சாகிறேன் என்றால், சாகிறேன் என்ற மாத்திரத்துல சரீரத்துல சாகிறத பத்தி சொல்லல. சரீரத்துல ஒரு இடம் செத்துட்டு அவ்வளவு மறுபடியும் வர முடியாது. தினந்தோறும் சாகிறேன் என்றால் கவனிங்க, தனக்குள்ளாக எழும்புகிற சுய விருப்பங்களை, சுய ஆசைகளை சாகடித்து. எத்தனை விளங்கிருச்சு? இப்ப நமக்குள்ள எழும்பக்கூடிய சுய ஆசைகளை, சுய திட்டங்களை, சுய விருப்பங்களை சாகடித்து அதை பாருங்க கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறேன் என்று தீர்மானித்து அதை செய்கிறார், அதிலே உயிர் பெறுகிறார். இதுதான் பாருங்க தினந்தோறும் சாவதாகும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதாகும். கவனிங்களே, இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும், அன்றாடம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். இப்ப சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சுய சித்தத்தை கீழே வைங்க, சுய சித்தத்தை கீழே வைங்க, கர்த்தருடைய சித்தத்தை எடுத்துக்கங்கன்னா அது கொஞ்சம் விளங்கலை பாஸ்டர், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க, விளங்குற மாதிரி சொல்றேன். நான் வந்து மதுரையிலே பிறந்து வளர்ந்த ஆளு, கிட்டத்தட்ட 28 வருஷமா பாருங்க, எங்க அம்மா விட்டு பிரிஞ்சதே கிடையாது. எங்க அம்மாவோட வளர்ப்புல இருந்த ஆள் நான். எங்க அம்மா கூட கிட்டத்தட்ட பார்த்தா எங்க அம்மா மடியிலே வளர்ந்தாலும்னு சொல்லலாம். அம்மா முந்தாங்கி பிடிச்சிட்டே திரிவாங்க பாருங்க, அது மாதிரி இருந்த ஆள் நான். எங்க அம்மாவோட கிட்டத்தட்ட 2 நாள் கூட தூரம் போனது கிடையாது, 3 நாள் கூட தூரம் அப்படி வந்து உடனே வந்துடுவேன். அப்படிப்பட்ட ஆள். அங்க வளர்ந்துட்டு திடீர்னு மெட்ராஸ் போனேன் பாருங்க படிக்கிறதுக்கு. அங்க போன எப்படி இருந்துச்சு பாருங்க, அப்படியே காட்டுக்கு அவுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆள் கிடையாது உதவிக்கு, ஒரு யாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியா, குண்டையா, துணி துவைச்சியா, குளிச்சியா, பல்லு விளக்குன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்கள குளிக்கணும், அவங்கவுங்கள சாப்பிடணும், அவங்கவுங்கள எந்திரிக்கணும், அவங்கவுங்கள காலேஜுக்கு போகணும், அவங்கவுங்கள வரணும், என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஓடி வந்துடலாம் மாதிரி இருந்துச்சு. விட்டுட்டு நாளைக்கு பார்த்து ட்ரெயின் ஏறிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கவனிங்க, இப்ப அங்க இருந்து பாருங்க, அங்க இருந்து அப்படி பழகி, அங்க இருந்து பாருங்க ஆந்திரா அந்த மற்ற பகுதிகளுக்கெல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு அங்க வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் இருந்தேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு கர்த்தர் சொன்னாரு, உன்னை எங்க போக சொன்னேன் நானு? தேனிக்கு போக சொன்னேன் இல்லையா? தேனிக்கு ஊழியம் செய்ய போகணும்ல, நீ இப்ப கிளம்புன்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு? அப்படி புளிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு பெரிய பெரிய சிட்டியில இருந்து சொகுசா வாழ்ந்துட்டு இப்ப இந்த ஊருக்கு வரணும்னா அது இருந்து பார்த்தாலுக்கு தான் கொஞ்சம் தெரியும் பாருங்க. கொஞ்சம் இருந்துச்சு பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, இருந்து இங்க போக சொல்றீங்க? அது அள்ளி நகரத்துல இருக்கணும்னா அதுக்கு தனி கிருபையே வேணும். அப்படி இருந்துச்சு பாருங்க. அதுதான் பாருங்க, சுய சித்தத்தை கீழே வச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுக்கிறது. அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறது? பின்பற்றுறது. இப்ப என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய சித்தத்தை, என்னுடைய ஆசைகளை கீழே வச்சாச்சு. என்ன வந்தாலும் சரி, இந்த மெட்ராஸ் விட்டு நான் கிளம்ப போறேன், நான் தேனிக்கு போறேன், அங்க ஊழியம் செய்ய போறேன், என்ன வந்தாலும் சரி, அங்குள்ள மக்களுக்காக நான் வாழ போகிறேன், அங்குள்ள மக்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று கிளம்பி வந்தேன் பார்த்தீங்களா? அதுதான் என்னது?
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப என் ஆசையில வச்சாச்சு, என் ஆசையில குழி தோண்டி புதைச்சாச்சு, அவ்வளவுதான். குழி தோண்டி எத்தனை விளங்கிடுச்சு. இப்ப பாருங்க, அதுதான் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். அன்றாடம் காலையில எழுந்து சொன்ன என்ன பண்றேன், கர்த்தருடைய சித்தத்தை தான் என்ன செய்யறேன், நான் வந்து எடுக்கிறேன். எனக்குன்னு சில ஆசைகள், சில விருப்பங்கள், சில எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கீழே வச்சுட்டு தேவனே இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்க போகணும், யார்கிட்ட பேசணும், யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எந்த மக்களுக்கு நான் ஜெபிக்கணும், எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அங்க போறேங்க வர, அதை நீங்க சொல்லுங்க. அதுதான் நம்முடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு அவருடைய சித்தத்தை என்ன செய்யறது, எடுக்கிறது. எத்தனை விளங்குச்சு? ஆமென். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே உங்க கண்ணுக்கு முன்பாக ரெண்டு சித்தம் நிக்குது. ரெண்டு சித்தம் நிக்குது. ஒண்ணு உங்களுடைய சுய சித்தம், இன்னொன்று தேவனுடைய சித்தம். இந்த ரெண்டுல எதை செய்ய போகிறீர்கள், நீங்கள் தான் என்ன செய்ய போறீங்க, அத தீர்மானிக்க போகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிச்ச உடனேயே சுயம் சொல்லுது, இன்னைக்கு நல்ல செய்முறை இருக்குது, நல்லா போய் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் அப்படின்னு சுயம் சொல்லுது, சுய சித்தம் சொல்லுது. உள்ள ஆவி சொல்லுது, இல்ல இல்ல நீ சபைக்கு போனா அதை விட பெஸ்டான சாப்பாடு காத்திருக்குது, அதுதான் பெஸ்ட், அதுதான் முக்கியம், நீ அங்க போயிட்டு அதுக்கு பிறகு போன்னு சொல்லுது. இப்ப ரெண்டுல எதை எடுக்க போறோம், விளங்கிருச்சு. இப்ப விளங்கிருச்சு. காலையில் எந்திரிச்சவனே ரெண்டு சித்த கண்ணு மாடி நிக்குது, சுய சித்தமா தேவனுடைய சித்தமா, இந்த ரெண்டு இதுல எதை எடுக்க போறீங்க, அதுதான் மயிரை கத்திரிக்கிறது. ஆட்டுக்கு மயிரை கத்திரிச்சு விடுறது மாதிரி இருக்கு. இப்ப அது வந்து விளங்கிருச்சா, இதா இருக்கிறீங்களா? எனவே பாருங்க, ஒவ்வொரு நாளும் சுய சித்தத்திற்கு மறிக்க வேண்டும், சுய ஆசைகளுக்கு மறிக்க வேண்டும், சுய விருப்பங்களுக்கு மறிக்க வேண்டும், உலக பிரகாரமான எண்ணங்களுக்கு மறிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய எண்ணங்களை நமக்குள்ளாக வைக்க வேண்டும், தேவனுடைய எண்ணங்கள் நமக்குள்ளே உயிர் பெற வேண்டும், தேவனுடைய சித்தங்கள் நமக்குள்ளே உயிர் பெற வேண்டும், தேவனுடைய விருப்பங்கள் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், உயிர் பெற வேண்டும், தேவனுடைய ஆசைகள் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், உயிர் பெற வேண்டும். கவனிங்களே, இதுதான் சிலுவையை சுமப்பதாகும். இதுதான் சிலுவையை சுமப்பதாகும். சிலுவையை சுமப்பது என்றால் வியாதியை சுமப்பது கிடையாது. அப்படி போச்சு வச்சுட்டாங்க சபையில், சிலுவை சுமக்கணுமா, நீ வியாதியை சுமக்கணும், நீ தரித்திரத்தில் இருக்கணும், நீ கஷ்டப்படணும், அப்படி அழுந்தணும் நீ, அதுக்கு பிறகு என்னது சிலுவைய சுமக்கிறது, அது கிடையாது. அந்த சிலுவை அவர் சுமந்துட்டாரு, அவர் சுமந்து சிலுவையை நான் இதுக்கு சுமக்கணும், அப்ப அவர் சரியா சுமக்கலையா, அவர் சுமந்து வீணா போச்சா, இல்ல இல்ல அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, அவர் சுமந்து தீர்த்த அந்த சிலுவை இன்னைக்கு நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது, தரித்திரத்தில் வாழ வேண்டியது கிடையவே கிடையாது. அப்ப பாருங்க, சிலுவையை சுமப்பது என்றால், பிதாவே உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், உம்முடைய கனவுகள், உம்முடைய ஆசைகள் என்னிடத்திலே பலிக்கட்டும், அது நிறைவேறட்டும் என்று பாருங்க, நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது, ஜெபிப்பது, அதுதான் என்னது சிலுவையை சுமப்பதாகும். எத்தனை விளங்கிருச்சு? இதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். திருமண விஷயம் என்றா வரும்பொழுது அநேகருக்கு பாருங்க இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இந்த பொண்ணை கல்யாணம் முடிப்பான், இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு நல்லா இருப்பான்னு சொல்றாரு. இவன் சொல்றான், இல்ல 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 எனக்கு பிடிச்சிருக்குது ஒண்ணு, நான் ஏற்கனவே ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு அது மாதிரி இருக்குது, ஒரு இல்லப்பா அது வேணாம், அது நாளைக்கு பிரச்சனையில முடிஞ்சிடும், உன்னுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகிரு, வேணாம், கர்த்தருடைய சித்தத்துக்கு பிரகாரம் நீ முடி, எனக்கு இதுதான் உன்னை குறித்து தேவனுடைய திட்டம், இந்த பிள்ளை நீ கல்யாணம் முடி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப என்ன செய்யுது, சரீரத்துக்கு வலிக்குது. இப்ப இவனுடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆட்டுக்கு மயிரை கத்திரிச்சு விடுற மாதிரி இருக்கு. இப்ப ஆனா ஒண்ணு, இவனுடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை எடுத்தால் நான் சொல்றேன், பின்னாடி அவன் நன்றாக இருப்பான், கண்ணீர் சிந்த மாட்டான், கண்ணீர் சிந்த மாட்டான். எத்தனை விளங்குது? அது சில சமயங்களில் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது தான் வரும், எவ்வளவு காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குங்க, ஒன்னு ரெண்டுலாம் கிடையாது, ஏராளம் காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, நம்முடைய சித்தத்தை கீழே வச்சுட்டு கத்திரி சித்தத்தை எடுத்துட்டு சொல்றேன், வாழ்வு வீட்டு வாசலை வந்து தட்டும், வாழ்வு வீட்டு வாசலை வந்து தட்டும். இல்ல எனக்கு அதெல்லாம் உங்க சித்தம் வேணாண்டவரை, நீங்க போயிட்டே இருங்க, டாட்டா பாய் பாய், எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு ஆசையா இருக்குது, எனக்கு ரொம்ப அப்படிதான் இருக்கு, நான் அப்படிதானே செய்வேன், முடிப்பேன்னா பிறகு என்ன செய்ய வேண்டியதான், கண்ணீர் சிந்த வேண்டியதுதான். எனவே பாருங்க,
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றால் பாருங்க, நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய விருப்பங்களை கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை அன்றாடம் எடுத்து, கர்த்தா உம்முடைய ஆசைகள், உம்முடைய திட்டங்கள், உம்முடைய கனவுகள் என்னை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே என்று நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதற்காகவே வாழ்கிறோமே, அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை என்ன செய்யறது, பின்பற்றுவதாகும். எத்தனை விளங்கிருச்சு? இதுதான் ஆட்டுக்கு மயிரை கத்திரிக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யறாரு கத்தரு, இதெல்லாம் கத்திரிச்சு விடுறாரு. எத்தனை பேர் இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்படிலாம் கத்திரிச்சு விட்டா நான் நல்லா இருவேன். இன்னும் கொஞ்சம் இப்படியே கத்திரிச்சு விட்டு அப்பப்போ வளரும்போது கொஞ்சம் கத்திரிச்சு விடணும், மறுபடியும் கொஞ்சம் வளரும்போது கொஞ்சம் கத்திரிச்சு விடணும், மறுபடியும் வளரும்போது கொஞ்சம் கத்திரிச்சு விடணும். கத்திரிச்சு விட்டா ஆடு நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நல்லா சுகமா இருக்கும், மல்லாந்து விழுகாது. ஆடு மல்லாந்து விழுகாது. விசுவாசிங்க மல்லாந்து என்ன செய்ய மாட்டாங்க, விழ மாட்டாங்க. மல்லா வந்து பேன் கத்துறது, அங்க இருந்து போன் பண்றது, பாஸ்டர் நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல ஏன் கேட்கல, இப்ப திருப்பி பாஸ்டர் என்ன பண்றது, காலம் பிந்தி போயிருச்சு, காலங்கள் கடந்து போயிருச்சு, இப்ப அழுத நாங்க என்ன செய்ய முடியும், ரைட் ஓகே பரவாயில்ல கத்த மன்னிப்பாரு, இன்னும் சரி ஆகுங்க, இனிமேல மயிரை கத்திரிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, மயிரை கத்திரிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, உங்க சுய சித்தத்துல வெட்டி எறியறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, அவருடைய சித்தத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, எடுங்க. எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக என்ன செய்யும், இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும். அழ மாட்டீங்க, கண்ணீர் சிந்த மாட்டீங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா சமாதானமாக என்ன செய்யும் இருக்கும். ஆமென்.